அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, ப்ரௌன் ரைஸில் தான் வந்து நான் தோசை ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இட்லி, தோசை நம்ம எதுனாலும் செஞ்சுக்கலாம். அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல வந்து நான் வந்து 2 கப் போல் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரேஷனில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து 2 கப் போல் சேர்த்துக்கிட்டு, அதே கப்பால் 1 கப் போல் உளுந்து சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து ஒரு 8 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு இதை எடுத்துக்கலாம். இது 8 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு கிரைண்டரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து இது வந்து நம்ம மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சு ஒரு 8 மணி நேரம் போல் நம்ம புளிக்க விட்டு எடுத்துக்கலாம் மாவையும். நான் மார்னிங் அரைச்சேன். எனக்கு வந்து நைட்டு சுடுறதுக்கு வந்து சரியாக இருந்துச்சு. நல்லா மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா உப்பி நல்லா பொங்கி சூப்பராக இருந்துச்சு மாவு. இதை இட்லி ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து தோசைக்கு தான் வந்து ஊற்றலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி தான் செஞ்சுருந்தேன். புதினாலாம் போட்டு செஞ்சுருந்தேன். புதினா மல்லிலாம் போட்டு கடலைப்பருப்புலாம் போட்டு சட்னியும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சட்னி இந்த பக்கம் ரெடி பண்ணிவிட்டு தோசை வந்து நான் வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். தோசையும் ஊற்றி பசங்களுக்கு வந்து கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.